டிவிகே விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எப்படி ஜெயிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அது அந்த ஓட்டு மிஷினு, எலெக்ஷன் கமிஷனு, அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு அந்த இது எனக்கு தெரியும். அதனால் எனக்கு ஷாக்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் குடியுரிமை, ஓட்டு உரிமை எல்லாம் இருக்குது. அவங்க எல்லாரும் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு உண்மையாக ஓட்டு போட்டிருந்தா அது எனக்கு ஷாக்காக இருந்திருக்கும். ஆனால் அவங்க விஜய்க்கு ஓட்டு போடலன்றது எனக்கு நல்லா தெரியும். மிஞ்சி போனால் இந்த சின்ன பசங்க அணில் குஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன பசங்க அவங்க வந்து ஒரு ரசிகர் மனப்பான்மையாக விஜயை தனிப்பட்ட முறையில் பிடிச்சி ஓட்டு போட்டிருப்பாங்க. அது ஒரு சின்ன கூட்டம் தான். அது அவங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு போகலாம், தற்கொலைன்னு தான் சொல்லுவோம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியாதுங்கிறதுனால தற்கொலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சின்ன பசங்க தான், அவங்கள விட்டுருவோம். அது வந்து ஒரு திரை கவர்ச்சி சின்ன சின்ன கூட்டத்துக்கு மட்டும். மீதி இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய மக்கள் தான். இது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எந்த மாதிரியான அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மாற்றம்னு விஜயை ஓட்டு போடுறது, விஜய்க்கு ஓட்டு போடுறதுங்கிறது நடந்திருக்கவே முடியாது, நடந்திருக்கவே நடக்காத விஷயம். ஆனால் விஜய் வெற்றி பெற்றது எப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுதான் இயல்பான உண்மை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ நேரம் விஷயத்தையும் பேசலையா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் கூட டிவிக்கு ஆள் மாதிரி ஆகிட்டேன்ல, விஷயமே இல்லாமல். சரி, என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே, என்னடா இது? ஞாபகம் வந்துருச்சு. சரி, பெரும்பான்மையாக போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் இல்லாமல் இந்த பசங்க எல்லாம் பயங்கரமாக வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் யாரை கேட்டாலும் ஆமாம் ஒரு மாற்றம் இருக்கட்டுமே, அவங்க உண்மையாகவே வேறு யாருக்கோ ஓட்டு போட்டிருக்காங்க, மாற்றம்னு வேறு யாருக்கோ ஓட்டு போட்டிருக்காங்க. அது எந்த கட்சியாக இருக்கலாம், சுயேட்சையாக கட்சியாக இருக்கலாம், சுயேட்சையாக யாராவது அவங்களுக்கு கூட இருக்கலாம். ஆனாலும் சரி, விஜய் இருந்துட்டு போட்டுமே, வரட்டுமே அப்படின்னு ஒரு ரசிகர் மனப்பான்மையில் தொண்டராக இல்லாமல் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ரசிகராக சரி அவர் இருந்துட்டு போட்டுமே, வரட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமே தான் ஃபன் அன்லிமிட்டடாக இருக்க போகுது. நான் கூட கொஞ்சம் பார்த்ததும் வருத்தப்பட்டேன். ஆஹா, எங்கள் கட்சி இவ்வளோ தோற்று போச்சே, அதுவும் பர்பஸாக கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். இந்த கட்சி வந்து ரொம்ப நாங்கள் இனிமேல் எந்த ஒரு இதுக்கும் பேச போகிறதில்ல. அதாவது இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து, ஒரு 2 வருஷம் வரைக்கும் பார்ப்போம். இன்னமும் சரி, மக்களுக்கு வந்து மனசில் ஏற்றுக்கிட்டாங்க, சினிமாவிலேருந்து தான் வரணும், திரையிலேருந்து தான் ஆளுங்க வரணும் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நாங்கள் வந்து அப்படியே சரி எப்படியோ போய் தொலைங்கடா அப்படின்னு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எங்கள் வேலைன்னா எங்களோட தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கள் இல்லை, பொது விஷயங்கள்னு கிடையாது. நிறையா பேர் கேட்டிங்க இல்லையா, மாற்றம் பயங்கரமாக இருக்க போகுது. சட்டசபை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க ஓவராலாக ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஃபன் அன்லிமிட்டடாக இருக்க போது. அதாவது இப்போலாம் அந்த நிறையா வந்து வழியில் இன்பம் காணுதலா என்ன ஒரு இது, அந்த ரகட் பாயை விரும்புகிற கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த ரகட் பாய்னா அடிப்பாங்க, அடிக்கிறது, காயப்படுத்துறது, இப்படி இருக்கிற அந்த பசங்களை வந்து ஒன்றுக்கு வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே சில பொண்ணுங்கள்லாம். அவன் என்னை அடிப்பான், இருந்தாலும் நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படி இருப்பாங்கள்ல, வழியில் இன்பம் காண்றவங்க. அந்த மாதிரி எல்லோரும் மாறணும். நீங்கள் எல்லாம் மியூட்டேட் ஆகணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வேறு சேனலில், இன்னொரு சேனலில் சொல்லியிருப்பேன், மனுஷங்கள்லாம் ஹீட்டை தாங்கிறதுக்கான சக்தியை, அதாவது மியூட்டேட் ஆகணும். இனி வர காலங்கள் இப்போயே 50-54 போயிடுச்சு. இனி வர காலங்கள் வந்து 100, 150 அப்படி போயிட்டே இருக்கும். அதனால் மியூட்டேட் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து உங்களை அடிப்பான். ஏன் அடிக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, ஏன் அடி வாங்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனால் அடி வாங்கணும் நீங்கள். அவன் 10 பேர் கத்தி வச்சுருப்பானா இல்லை கட்டையால் அடிப்பானா தெரியாது. ஆனால் வாங்கிக்கணும் நீங்களும், அதை ஜாலியாக எடுத்துக்கணும், ஃபன். இப்போ வந்து என்னெல்லாம் எவனாக்கிட்ட வந்தாலும் கொண்டு விடுவேன். நீங்கள் சின்ன அப்பாவியாக இருப்பீங்க, ரோட்டில் போகும்போது எவனா வந்து ஒரு 10 பேர் உங்களை அடிக்கிறான்னு வச்சுங்க, வாங்கிக்கோங்க, ஜாலி பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள். இப்போயே பார்க்குறேன், டிவிக்கே ஜெயித்ததும் வேறு லெவல் ஃபன்னு. எனக்கு அப்படியே கை கால் அப்படியே புல்லு அரிச்சு போச்சு. கை காலெல்லாம் புல்லு அரிக்குது. அந்த கண்கொள்ளா காட்சியை ஒரு தஞ்சாவூர் எம்எல்ஏன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒன்றும் பதவியே இருக்கல, ஜெயிச்ச வேட்பாளர் தஞ்சாவூரில். இன்னும் இவங்க ஆட்சிக்கே வரல, ஆட்சியிலே வரல, பெரும்பான்மை வச்சுருக்காங்க அவ்வளோதான், ஆட்சிக்கு வரல. ஆனாலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசிட்டு அந்த டிவிகே கட்சி நிர்வாகி 10 வயசு பொண்ணை பாலியல் வன்முறை பண்ணியிருக்கிறார். நிர்வாகி, வட்ட செயலாளர், அதாவது அந்த நிர்வாகி ஏதோ ஒரு வட்டத்துக்கு. தஞ்சாவூர் வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் சரக்கை போட்டுட்டு அவங்க ஆட்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு பார்க்கும்போது ஆடுற கண் கொள்ளா காட்சி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இன்னொருத்தர் பெரிய வால் இருக்குல்ல, வால் கத்தி பல இருக்குது, அருமையாக இருக்குது.
பெரிய கேக்கு வாங்கி அந்த வாளால் அந்த கேக்கை வெட்டுறாரு. சந்தோஷம். எனக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த ரோட்லலாம் ரவுடிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த மாதிரி கத்தி வச்சு வெட்டிகிட்டு இருப்பாங்க. டிக்டாக்ல வந்து ரவுடித்தனம் பண்ணுறாங்க, இது வால்லாம் வச்சு வீடியோ போடுறாங்க, அவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், அது வந்து நார்மல் ஆகி போச்சு. ஒரு வெற்றி வேட்பாளரே வந்து பெரிய வாளால் கேக் வெட்டுறாரு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்குலாம். இன்னொருத்தர் ஒரு கும்பல், தாவேக்கா கும்பல், இந்த கட்சி தொண்டர்கள் கும்பல் ரோட்டில் கொடியை வச்சுட்டு ஆடிட்டே போகிறாங்க. ஒரு ஆடு ஒன்று குறுக்க வந்துச்சு. அந்த ஆடை தலையை மட்டும் நசுக்கி தலையில் இந்த ரத்தம் அப்படி நடு ரோட்டில் அந்த ஆடு துடிக்குது. எப்படியும் அதை கொள்ள தான் போகிறீங்க. யாரோ கறி கடையில் கொடுத்து பிரியாணிக்காக கொள்ள தான் போகிறீங்க. அதை அங்கே கறி கடையில் கொள்றத ரோட்டில் கொஞ்சம் ஃபன், ஒரு ஜாலி, அதை வந்து அறுத்து கொள்வீங்க. எப்படியும் அது வலிக்கு தான் போகுது. இதை வந்து சரி, அது எப்படியும் சாவதானே போகுது, கொஞ்சம் கொடுமை பண்ணி சாவடிப்போம், ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அந்த 20 பேர் அந்த ஆடை கல்லால் அடித்து மண்டையை நசுக்கி ரத்தம் தெரிச்சு கொண்டிருக்காங்க. வேறு லெவலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எவ்வளோ ஒரு மனிதாபிமானம் பாருங்கள். அந்த ஆட்டை கொண்டுட்டா அதை வந்து பிரியாணி பண்ணி அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் பகிரலாம், கொண்டாடலாம், வெற்றியை கொண்டாடலான்ட்டு எவ்வளோ ஒரு அருமையான மனிதாபிமானம். அப்புறம் இன்னொருத்தர் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன், நல்ல ஒரு அவர் கூட நன்றி சொல்ல போயிருக்கார். வெற்றி வேட்பாளர் தான். யார் தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் இல்லையா, அவருடைய தொகுதியில் முதலமைச்சரையே வீழ்த்தினார். உலகத்துக்கே தெரிஞ்ச முதலமைச்சரை அப்படி வீழ்த்தினார் ஒருத்தர். தலையில் கூட நிறைய முடி இருக்கும், கொச்சன்னு நல்லா முடி இருக்கும், ஆள் நல்லா இருப்பார், ஜம்முன்னு இருப்பார், ஹீரோ மாதிரி. அவர் அந்த வெற்றி கொண்டாட்டத்தை மதுபானம் அருந்தி, மதுபானம் சொல்லக்கூடாது ஏன்னா அதை தான் ஒழிக்க போகிறாங்களே, அப்படி சொல்லக்கூடாது. அது என்ன சொல்லுவாங்க, உற்சாக பானம் அருந்தி அந்த ஒரு வெற்றி கழிப்பில் மேகத்தில் நடக்கிற மாதிரி நடந்து வந்தார் பாருங்க. ஆடா நானும் அப்படியே மெய் மறந்துட்டேன். எவ்வளோ வாவ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சி. வேற லெவலுங்க. டிவிக்கு வெற்றி பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள்லாம் ஃபன் பண்ண போகிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும்போது விஜய் வந்துட்டார், தமிழ்நாடே நீ சிகப்பு கலராக மாறப்போகுது. வேறு லெவல். வாழ்க. என்ன வாழ்க, யாரும் வாழ மாட்டாங்க. எப்படியோ வாழுங்க, எப்படியாவது வாழ முயற்சி பண்ணுங்கள். பாய்.